பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சால்வேஷன் டிவி வழங்கும் உமக்கே ஆராதனை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கவும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தவும் கிருபை கொடுத்த நம் தேவாதி தேவனுக்கும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற இயேசு மகாராஜாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சால்வேஷன் டிவியின் ஸ்தாபகரும் அன்பு போதகருமான ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கும் அவருடன் இணைந்து இந்த கனமான ஊழியத்தை செய்து வருகிற உடன் ஊழியர்களுக்கும் எங்களின் சபையின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த நாளில் கூட நீங்கள் எங்களோடு சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்று இருந்தவர்கள் இரவு இல்லை, இரவு இருந்தவர்கள் இன்று இல்லை. புலம்பலை பாடின எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவர்கள் போன அதே பாதையில், அதே சூழ்நிலையில், அதே நெருக்கத்தின் வழியாய் நீங்களும் நானும் சென்றிருந்தாலும் நம்மை காப்பாற்ற, நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க ஒரு கரங்கள் உண்டு. அதுதான் நம் தேவாதி தேவனுடைய நேச கரங்கள். இந்த வேளையில் கூட காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே என்ற பழைய பாடலை நாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவே இயேசுவை, சொல்வோமா? நம்புவே இயேசுவை, இயேசுவை நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலையை பெருக்கிற பலனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து
கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், ஆத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், காத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, சொல்வோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவைன்னு ஒரு விஷயம் சொல்லிடலாமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, இப்பொழுது நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையா இருப்பாரானால் மலைகளை பெயர்க்கத்தக்க பலனையும் போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய சத்துவத்தையும் அவர் நமக்கு தருவது நிச்சயமாயிருக்கிறது. இன்றைக்கு அநேக நன்மைகளை வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட மனிதர்களும் தேவனை துதிக்க நன்றி சொல்ல மறக்கிற தயங்குகிற காலத்திலே வாழ்க்கையிலே பல போராட்டங்களையும் பல நிந்தைகளையும் பல இழப்புகளையும் சந்தித்த பக்தன் யோபு, யோபின் புஸ்தகம் 1:21 சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஆம், கொடுத்ததை நினைத்து நன்றி சொல்ல மறக்கிற உலகத்திலே இழப்புகளுக்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிற ஒரு மனிதன்தான் உத்தமன் யோபு. வேதம் சொல்கிறது, யோபு 42:2 அவன் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாய் கொடுத்தார். எந்த இடத்திலே அவன் பெயர் மடங்கடிக்கப்பட்டதோ, எந்த இடத்திலே அவன் ஒடுக்கப்பட்டானோ, அதே ஊத் என்ற தேசத்தில் யோபுவின் பேர் கொடிக்கட்டி பறக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். ஆம், அவர் மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவரை துதிக்க ஆயத்தமா? நம்முடைய நிந்தைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய நெருக்கத்தின் நடுவிலே இந்த தெய்வத்தை ஆராதிக்க நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவளா இருக்கிறோமா? சிறைசாலை நடுவிலே அநேக அடிகளை வாங்கிக் கொண்டும் தொழுமரத்திலே கட்டப்பட்ட நிலைமையிலும் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். பரிசுத்தவான்களின் பாதை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் இருக்கிற அதே நெருக்கத்திலே, நீங்கள் இருக்கிற அதே சூழ்நிலையிலே இந்த தேவனை துதியுங்கள், இந்த தேவனை போற்றி பாடுங்கள். நிச்சயம் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை கண்களை மூடி தேவ பிரசன்னத்தோடு கூட நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும்
உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதி நேரத்திலும், மரணத்தின் பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் விடுவிக்க அவர் ஒருவரே வருகிறவர். ஜீசஸ். வியாதியின் வேதனை நேரத்திலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. தெய்வமே, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நடுவிலும் எல்லாமே முடிந்ததென்று மனிதர்கள் முத்திரை குத்தும் நேரத்திலும் உம்மை துதிப்பேன்பா. நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் என் கல்லறையும் கல்லை புரட்டி தள்ளுவதற்கு அவர் வருவார். முடிந்த இடத்திலே ஆரம்பத்தை எழுத என் இயேசு வருவார். நாட்கள் கடந்திருக்கலாம்,
காலங்கள் கூட ஓடி மறைந்திருக்கலாம். தெய்வம் நிச்சயம் வருவார். நிச்சயம் அவர் நமக்காய் வருகிற தேவனாயிருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் கிருபை என்றைக்கும் மாறுவது இல்லை. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே எதிரிகள் தங்களை காட்டிலும் பலவான்களாகவும் எண்ணிக்கையிலே மிகுந்தவர்களாக இருக்கும் பொழுது தன் இராணுவத்தை கொண்டு தனக்கு இருக்கிற அந்த பலத்தை கொண்டு அவர்களை எதிர்க்கவோ வீழ்த்தவோ ஏன் அவர்களுக்கு முன்பாக நிற்கவோ பலனில்லாத ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். கர்த்தாவே, பலன் உள்ளவனாக்கிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆம், இந்த நாளிலே உங்கள் சூழ்நிலைகளை, உங்கள் தேவைகளை, உங்கள் பிரச்சனைகளை உங்கள் பலத்தை கொண்டு சமாளிக்கவோ எதிர்க்கவோ அதற்கு முன்பாக நிற்கவோ பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரை பார்த்து சொல்வோம். பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். இந்த வேளையில் கூட இந்த பாடலை நாம் சேர்ந்து லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாமா? பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் சொல்வோமா? எதுவும் லேசான காரியம்.
கல்லாலே கோலியாத் விழுந்தது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் விழுந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் அடைக்கலம் கொடுப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். லேசான காரியம். சொல்லுவோமா? எதுவும் லேசான காரியம். பூமி முழுவதும் பெருமழையினால் அழிக்கப்பட்டாலும் நோவாவின் குடும்பம் இருந்த பேழையை மாத்திரம் காக்கிறது அவருக்கு லேசான காரியம். உங்களையும் நிச்சயம் காப்பார். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெரும் கடல் பிளந்து பாதையை வகுப்பது லேசான காரியம். பெரும் கடல் பிளந்து பாதையை வகுப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பார்வையிலே மிகவும் பெரிதாய் காணப்படுகிற இந்த உபத்திரவம் அவருடைய பார்வையிலே லேசான உபத்திரவம் என்பதையும் அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் என்பதையும் அதற்கு பிற்பாடு
அதிகமான கனமகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆராதனை என்பது நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் மறந்து தேவனோடு கூட ஒப்புரவாகிற, அவரோடு கூட இசைந்து இணைந்து அவரை மாத்திரம் பார்த்து மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல அனுபவமே ஆராதனை. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு மலைக்கு ஏறி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவருடைய முகம் சூரியனைப் போலவும் அவருடைய வஸ்திரம் ஒருவராலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்ததை அவர்கள் கண்டார்கள். அப்பொழுது இயேசுவோடு கூட எலியாவும் மோசேயும் பேசுகிறதாக கண்டு பயமடைந்தார்கள். பின்பு பேதுரு தன்னை மறந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நாம் இங்கிருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் என்று பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று அந்த சத்தம் உரைத்தது. அன்பு தேவச்சனமே, தனக்கு ஒரு கூடாரம் என்று சொல்ல பேதுரு மறந்து போனதை நாம் அங்கே பார்க்கிறோம். மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம். தன்னையும் தன்னோடு இருக்கிற யாக்கோபையும் யோவானையும் பேதுரு மறந்து போனாரா? ஆம், தெய்வ பிரசன்னத்தில் நிற்கும் பொழுது நம்மை மறக்கிறோம். நம்மை மறக்கும் பொழுது தெய்வத்தின் சத்தத்தை கேட்க முடியும். அது உன்னதமான ஒரு அனுபவம். இந்த வேளையில கூட என்னை மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா, நான் உம்மை நினச்சி என்னை மறந்துட்டேன் என்ற இந்த அனுபவத்தின் பாடலை நம் தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே இணைந்து நம்ம எல்லா சூழ்நிலைகளும் மறந்து அவரை நோக்கி நாம் பாடலாக அல்ல, ஒரு விண்ணப்பமாக நாம் செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர். மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா, நான் உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா, நான் உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. என் பாசமே, என் நேசமே, என் சுவாசமே நீங்கதான். என் பாசமே, என் நேசமே, என் சுவாசமே நீங்கதான். என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா, நான் உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா, நான் உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. உம்மரா துதிக்கும் போது என்னையே மறக்கிறேன், பலவீன நேரத்திலும் பலமா துதிக்கிறேன். உம்மரா துதிக்கும் போது என்னையே மறக்கிறேன், பலவீன நேரத்திலும் பலமா துதிக்கிறேன். என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா, நான் உம்மை
நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. சொல்வோமா? என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா. நான் உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. அடைக்கலம் நீர்தானே, ஆதரவு நீர்தானே, நாள்தோறும் நாங்கள் நம்பும் நம்பிக்கையோ நீர்தானே. அடைக்கலம் நீர்தானே, ஆதரவு நீர்தானே, நாள்தோறும் நாங்கள் நம்பும் நம்பிக்கையோ நீர்தானே. என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா. உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா. நான் உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. என் பலன் நீங்க தான்ப்பா, கேடகமும் குருகமும் நீங்க தான். என் பலன் நீர்தானே, கேடகமும் நீர்தானே, என்றென்று நாங்கள் நம்பும் கண்மலையும் நீர்தானே. என் பலன் நீர்தானே, கேடகமும் நீர்தானே, என்றென்று நாங்கள் நம்பும் கண்மலையும் நீர்தானே. என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா. என்ன மறந்துட்ட ஏசையா. என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா. நான் உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. என் பாசமே, என் நேசமே, என் சுவாசமே நீங்கதான். என் பாசமே, என் நேசமே, என் சுவாசமே நீங்கதான். என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா. நான் உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா. நான் உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. என்ன மறந்து உம்மை துதிக்கிற ஏசையா. நான் உம்மை நினைச்சி என்ன மறந்துட்ட ஏசையா. அல்லேலூயா. அவரை நினைக்கும் பொழுது நம்மை மறந்து, நம் சூழ்நிலைகளை மறந்து, நம் நெருக்கங்களை மறந்து அவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் என்பதில் சந்தேகமில்லை. காலங்களும் சூழ்நிலைகளும் ஏன் மனிதர்களும் மாறுகின்ற இந்த காலத்திலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற ஒரு ஆண்டவர், ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஆம், அன்று இருந்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அன்று வனாந்திர பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி இல்லாத போது தமது ஜனங்களுக்கு வழி இல்லை என்பதை அவர் அறிந்து கடலை பிளந்து நடத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. ஆம், உங்கள் வாழ்க்கையில் வழியில்லாத சூழ்நிலையா கடலை பிளந்து நடத்தினவர் உங்களுக்கு வழிகாட்டுவது நிச்சயமா இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். காரணம், அவர் மாறாதவர். வானமும் பூமியும் மாறி போகும், நீரோ மாறாதவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த வேளையில கூட நாம் இந்த ஆண்டவரை நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிவதில்லை என்று சொல்லி, காலங்கள் மாறலாம்,
சூழ்நிலைகள் மாறலாம், நம்பினோர் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நீரோ மாறாதவர், நீரோ மாறாதவர், உம் ஆண்டுகள் முடிவதில்லை. 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 நீரோ மாறாதவர், சொல்லலாமா? ஆண்டுகள் முடிவதோ. நீரோ மாறாதவர், உம் ஆண்டுகள் முடிவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரே நீங்க மாறாதவர் ஐயா. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், உம் ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், உம் ஆண்டுகள் முடிவதில்லை. சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் கூட மாறலாம். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நண்பர்கள் மாறலாம், சொந்தங்கள் கூட மாறலாம். நண்பர்கள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், நம்பினார் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நண்பர்கள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், நம்பினார் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், உம் ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், உம் ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், உம் ஆண்டுகள் முடிவதில்லை. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு பரிசுத்தவான் இப்படியாய் சொல்லுகிறார், உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியது என்பதை தேவனிடத்தில் சொல்வதை விட உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்கள் சூழ்நிலை பார்த்து சொல்லுங்கள். ஆம், இது எத்தனை உண்மை. மலைகளை பெயர்த்தவருக்கு நம்முடைய தடைகள் எம்மாத்திரம், மரித்தோரை எழுப்பினவருக்கு நம்முடைய நோய்கள் எம்மாத்திரம். இம்மட்டுவா, மிஞ்சு வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று சொல்லி அவ்வளவு பெரிய சமுத்திரத்தை கரையிலே அடக்கினவருக்கு
நம்முடைய போராட்டங்கள் எம்மாத்திரம். இந்த வேளையில் எல்லாரும் ஒருங்கிணைந்து, என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உமது கரம் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றால் என் நோய்கள் எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரே, சர்வ ஞானியே, உம்மை ஆராதிக்கிறேன். ஆம், நாம் யாரை தொழுது கொள்ளுகிறோம்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் உண்டாக்கின தேவாதி தேவனை தொழுது கொள்ளுகிறோம். அவரே சகல கணத்துக்கு உரியவர். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார் என் தடைகள் எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். இருபோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரென்றால் என் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, என்னால் முடியாத நேரத்தில் எனக்காய் செயல்படுகிற உம்முடைய கரத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக நன்றி அப்பா. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார் என் தடைகள் எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், ஓ சர்வ ஞானியே, உம்மை ஆராதி. கிரகிக்க முடியா சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன்.
என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டோ. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டோ. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் முதற்கொண்டு தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவற்றில் ஒன்றை போலாகிலும் உடுத்தினது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலையிலே பூத்து மாலையிலே அடுப்பிலே போடப்போகும் புல்லுக்கும் பூவுக்கும் உடுத்துவிப்பது நிச்சயம் என்றால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பது நிச்சயம். அல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நம்முடைய நாமத்தை, சகலத்தையும் படைத்த சிருஷ்டித்த நம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிறவருமான மெய்யான ஒளியே, நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகள் ராஜா. கர்த்தரீர் ஒருவரே பரிசுத்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள், மகத்துவமுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை என்பலனே, என் கோட்டையே, ஆராதனை ஆராதனை எல்லாரும் சொல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாயிருக்கிறவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லே ஓ அல்லேலூயா அல்லே. ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்தமும் மகத்துவம் உள்ளவரே, பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள எங்கள் ராஜாவே, இந்த நேரத்தில் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா.
பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. சேராபீன்கள் சூழ்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற அந்த நேரத்திலே நாங்கள் இந்த பூமியில இணைந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கண்ணீரோடு பாரத்தோடு கூட எங்களோடு கூட சேர்ந்து என் வாழ்க்கையிலே ஒரு விடை கிடைக்காதா என்று சொல்லி, என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, எல்லா சிறையிருப்பு மாறுவதாக. யாக்கோபின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோ, ஆம், அவர்கள் நினைக்க முடியாத யோசிக்க முடியாத அளவுக்கு உம்முடைய மகத்துவம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவரே, அவர்களே அறியாத அளவுக்கு அற்புதம் நடந்து விடட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வந்து இறங்குவதாக. ஆராதனையின் அபிஷேகம், உயிர்த்தெழுந்த வல்லமை, ஓ கல்லறையின் கல்லை புரட்டி தள்ளுமானால் இன்றைக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே புரட்டி தள்ளப்படுவதாக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யுங்க. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். கிருபையானது கூட இருப்பதாக. எங்களோடு சேர்ந்து உண்மையாய் தொழுது கொண்ட யாவருக்கும் கிருபை உண்டாயிருக்கட்டும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.